வணக்கம் உறவுகளே, இப்படி இருந்த ரோட்டு கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் மண்டி தெரு, தென்மாதாதி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, கரிகார தெரு அப்படின்வாங்க. அந்த ஜாயிண்டிங் கார்னர் தான் பெரிய பள்ளிவாசல் கார்னர். இது மழை பேஞ்சு முடிஞ்சிட்டோன்னே எடுத்தது. இப்போ ரோடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதே மழை பேஞ்சிட்டு இருந்து நின்னோடனே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மழை ஒரு அரை மணி நேரம் கூட பேஞ்சிருக்காது. அந்த அரை மணி நேரம் பேஞ்ச மழைக்கே பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ போகுது. காவால் போக வேண்டிய தண்ணி பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கு. வண்டி ஆளுங்க நடந்து போகிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது. இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும்தான் தண்ணி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைட்டாக மழை பெஞ்சாலும் சரி, பிரைட்டாக பெஞ்சாலும் சரி, இந்த இடத்துல தான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வருது. வேறு எந்த சைடும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பிரிஞ்சே போக மாட்டேங்குது. இதுக்கு அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு தெரு இருக்குது. அங்கெல்லாம் தண்ணி வரல. இங்கே இருக்கிற தண்ணி தான் அது வரைக்கும் போயிருக்கு, தெரியுதுங்களா? அங்கேருந்து தண்ணி வரல, இங்கே இருக்கிற தண்ணி தான் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் போயிருக்கு. இந்த ஜங்ஷனான மட்டும் எப்போ மழை பெஞ்சாலும் இங்கே இருக்கிற எல்லா கடைக்காரங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணியில் பார்த்திங்கன்னா வண்டி ஏதாவது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கடைக்குள்ளே போயிடுது. அந்த மாதிரிலாம் ஆகுது இந்த இடம். மழை பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கூட பெய்யல. இதே மழை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பெஞ்சின்னா என்ன ஆகிருக்கும், தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா காவா இப்போ தான் புதுசாக நோண்டி போட்டாங்க. ஆனால் காவாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது. மீதி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காவா ரொம்ப பெருசாக அகலமாக தோண்டி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல காவா பார்த்திங்கன்னா சின்னதாக தான் தோண்டி வச்சுருந்தாங்க. அதனால் தண்ணி இந்த அளவுக்கு மேலே வருதா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கேள்வி வருது.